ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிம்பிளாக சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். நான் இது 2 பேருக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு. எடுத்து வச்சிருக்கிற துவரம் பருப்பை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துடலாம். அது கூடவே பூண்டு, 2 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், நறுக்கிய வெங்காயம் மீடியம் சைஸில் 1, நறுக்கிய தக்காளி மீடியம் சைஸில் 2, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி, பருப்பு பொங்கி வராமல் இருக்க 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து குக்கர் மூடி 3 விசில் வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் இறங்கினதுமே பருப்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போ கல்சட்டியில் சேர்த்து கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் செஞ்சோன்னா தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மையம் அரைக்கணும். பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா சூப்பராக அரைப்படும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நம்ம குழம்பு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு தாளிக்க ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே வடகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து அந்த பருப்புலேயே கொட்டிக்கலாம். பாருங்கள், அதுலேயே கொட்டி சும்மா கடைஞ்சி விட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கடைஞ்ச பருப்பு, வடகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கொதிக்க விடணும். இது கூடவே கொத்தமல்லி தழையும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.